வணக்கம். நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. நாங்க 8வது பாஸுங்கன்னு ஜென்டில்மேன்ல வரும். செந்தில் கவுண்டமணி காமெடி போல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் விமர்சனத்துக்கு சிஎம் விஜய் அவர்கள் பதிலடி குடுத்திருக்காருங்க. எம்எல்ஏக்கள் பதவியேற்பு, சபாநாயகர் தேர்வைத் தொடர்ந்து 3வது நாளாக இன்று மெஜாரிட்டியை நிரூபிக்கும் வாக்கெடுப்புங்க. சிஎம் அரசியல் தலைவர்களை சந்தித்த நாகரீகம் மற்றும் டாஸ்மாக் அறிவிப்புக்கு ஆதரவைத் தொடர்ந்து, ஜோதிடருக்கு அரசாங்க பணி என்ற சர்ச்சையும் கூடவே வந்துச்சுங்க. முன்னதாக சிஎம் விஜய் அவர்கள் கூடுதலாக வெற்றி பெற்ற காலியான தொகுதி 1, சபாநாயகர் 1, ஒரு ஓட்டில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ தவிர 105 எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையுடன் பெரும்பான்மைக்கு ஆதரவு கோரினாருங்க. பங்கேற்காதவர்கள், நடுநிலை வகித்தவர்கள், எதிர்ப்பு தெரிவித்தவர்கள், வெளியெடுப்பு செய்தவர்கள் நீங்களாக 144 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் டிவிகே சர்க்கார் வெற்றி பெற்றதாக சிஎம் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாருங்க சபாநாயகர். நம்மளும் கூடவே சொல்லிடலாங்க. கங்ராஜ்னா. நேற்று டிஎம்கே கூட்டணி கட்சிகளின் தயவில் ஆட்சி அமைத்த சிஎம் விஜய் அவர்கள் இன்று மாற்றுக் கட்சியினரின் ஆதரவை திருட்டுத்தனமாக பெறுகிறார் போன்ற கொச்சை சொற்களை பயன்படுத்திய எதிர்க்கட்சி தலைவருக்கு நிதானமாக பதட்டமின்றி பதிலளித்து முதல் சட்டப்பேரவை தொடரை வெற்றிகரமாக முடிச்சிருக்காருங்க விஜய் சிஎம் அவர்கள். நாம் சேலஞ்சையும் நம்பி உறுதியாக நிற்கிறோம். டிஎம்கே கட்சி 1999 பிஜேபியுடன் எக்ஸ்சேஞ்ச் செய்வது போன்ற வழக்கம் டிவிகே கட்சிக்கு இல்லை என்று சொன்னதோடு, டிவிகேவின் அசுர வெற்றிக்கு கொளத்தூரே சாட்சி என்று ஒரு நீண்ட விளக்கத்தை பதிலடியாக கொடுத்து, கங்கா முழுசா இப்போ சந்திரமுகியா மாறிட்டாருன்னு வரும் வசனம் போல 3 நாட்களில் தளபதி விஜய் அவர்கள் முழு அரசியல்வாதியாக மாறியதை பார்க்க பார்க்க அரசியல் ஆர்வம் உங்களைப் போலவே எனக்கும் கூட்டிகிட்டே போகுதுங்க.